எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனுக்கு நன்றி 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 அப்பா. கடந்த வருடத்தின் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் படிக்கு இந்த புதிய வருஷத்தில் அப்பா நீர் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. ரீகாலபாரா ஷிபரி கரபரபரபா. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. எத்தனை நன்மைகள் செய்தீங்கப்பா, எத்தனை நன்மைகள் செய்தீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். சுகபல ஆரோக்கியத்தோடு ஜீவனோடு சமூகத்தில் வந்து நிற்கும் படிக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி ராஜா. நன்றி 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 அப்பா. இந்த போன வருஷம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டு நடத்தினதே நன்றி அப்பா. நன்றி ராஜா. அடிமைத்தன நுகத்தை எல்லாம் முறித்து போட்டு எங்களை விடுவித்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆத்துமாவை மீட்டு கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் உண்மையான இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் உமது சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் படிக்கு, இந்த வருஷத்துக்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்ளும் படிக்கு, இந்த வருஷத்துக்கான வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் படிக்கு உங்க சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ஓ எங்களை வெறுமையாக்குகிறோம் தேவ சமூகத்தில். எங்கள் இருதயத்தை இப்பொழுது வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களை நிரப்பும் படிக்கு நாங்கள் அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் பூரணமா எங்களுக்குள்ளாக நீர் இறங்குவீராக. எங்கள் இருதயத்துக்குள்ளாக கர்த்தர் வந்து வாசம் செய்வீராக. ஓ ராஷி பக்கரபா லாஷி பக்கரபரபா ஓ ரிஷி பரிகா ரபரபா லக்கரபா. மேல் வீட்டு அறையில கூடி இருந்த அப்போஸ்தலர்களை நீர் உமது ஆவியினாலே நிரப்பினது போல அப்பா இந்த புதிய வருஷத்துல இங்கே கூடி வந்திருக்கிற எங்கள் மேல உமது ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமையா இறங்கட்டும் அப்பா. ஓ ரபலா ஷிகா ரிபக்தரா பக்கரபலா. ஒவ்வொருவர் வாயில் இருந்தும் கர்த்தருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்ற ஜீவனுள்ள வார்த்தைகள் புறப்படும் படிக்கு உமது ஆவியின் அபிஷேகத்தினால இந்த காலை நேரத்தை எங்களை நிரப்புங்கப்பா. இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் வைப்பீராக. இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம்ப்பா. நீங்க வாங்கப்பா. உங்க வார்த்தைகளை எங்க இருதயத்துக்குள்ளாக வைங்கப்பா. வருகிற வருஷம் முழுவதும் ஆண்டவரே அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ஜீவ நீரூற்றாய் புறப்படட்டும் அப்பா. புறப்பட்டு ஓடட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொருவர் இருதயத்துக்குள்ளாக இந்த நாளிலே வைக்கப்படட்டும் அப்பா. எங்க நாவில் இருந்து வருகிற வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரம் புறப்படும் படிக்கு இந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை நீர் வைப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை நேரத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையில் மகிமைப்படுவீராக. ஆவியானவரை வரவேற்கிறோம் அப்பா. ஆவியானவரை வரவேற்கிறோம். நீர் அசை வாடுங்கப்பா. இந்த இடத்தின் மேல் அசை வாடுங்க. எங்க மேல் அசை வாடுங்கப்பா. சீர்கெட்டு போனது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது, வெறுமையானது ஒழுங்கின்மையா இருக்கிற சகலவற்றையும் புதுப்பிக்கிற ஆவியானவர் அசை வாடுங்க. எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுங்கப்பா. எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுங்கப்பா. ஒளி உண்டாக கடவுதுன்னு சொன்ன போது ஒளி உண்டானது போல இந்த காலை நேரத்தில் எங்களை நோக்கி அந்த வார்த்தை கடந்து வரட்டும். இருள் விலகட்டும் ஆண்டவரே. ஒளி உண்டாகட்டும், உதிக்கட்டும் அப்பா. அந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா
முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீரர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீரர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நன்றி அப்பா, நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின தேவ மகிமையின் பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. மோசையின் முகத்தில் தெரிந்த அந்த பிரசன்னம் ஆண்டவரே இப்பொழுது எங்களுடைய முகங்களிலே வெளிப்படும் படியாக ஓ உமது சர்வ மகிமையில நீர் இந்த ஸ்தலத்தில் இறங்குவீராக. ஓ ராகா லீபா ராக்கரபா ரபா ஓ ரிஷபா ரிக்கரபா, என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே எழுந்தருளுவீராக. இதோ சியோனுக்கு தயை செய்யும் காலம் வந்ததே. ஓ ரபா லஷபா ரிக்கபா லக்கரபா ஓ ரிஷபா ரிக்கரபா, அந்த கண்மலையின் வெடிப்பில் எங்களை வைத்து மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. மறுரூபத்தின் அனுபவத்தை எங்களுக்கு இந்த காலை நேரத்தில் கொடுங்கப்பா. ஓ ரஷிபா ரிக்கரபா லக்கரபா ஓ ரிஷபா ரிக்கரபா, அந்த மகிமையின் பிரகாசம் எங்கள் மேலே வீசட்டும் வீசட்டும் ஆண்டவரே. ஓ ரிஷிபா ரிக்கரபா லா ரிஷதா ரிபா ரக்கரபா லா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத படிக்கு இரவும் பகலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவத்தை ஓ இந்த நாளிலே எங்கள் மேலே வைப்பீராக. ஓ ரபா லஷிகா ரபா லக்கரபா, இதோ என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு ஓ ரிகா லபா ரக்கரபா ரபா, என்னுடைய அபிஷேகத்தை என்னுடைய அந்த அத்தாரிட்டியை இன்றைக்கு நான் உன்னுடைய கரத்தில் கொடுக்கிறேன். ரஹலிகோ ரஷிகா பாபா லக்கரபா ஓ ரிஷிபா ரக்கரபா, இந்த கையினால என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? ஒன்றுக்கும் உதவாத கரங்களைப் போல இருக்குதேன்னு நினைத்துக் கொண்டு இருக்கிறாயோ, இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கரத்தில் தம்முடைய வல்லமையை வைக்கிறார், அதிகாரத்தை வைக்கிறார். ரிகோலா சிபக்கா ரபலா ரிஷபா ரிகா ரபலா லிசபா ரிகா பலக்கா ரபா, இதோ பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் இந்த காலை நேரத்தில் எங்களுடைய கரத்தில் அதிகாரத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஓ ரபா ஷிபா ரிகா ரபா, இருளின் வல்லமைகளை வேரோடு பிடுங்கும் படிக்கு ஒவ்வொருவர் கரத்திலும் கர்த்தர் தாமே அதிகாரத்தை வைப்பதற்காக வல்லமையை வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த வருஷத்துல எங்களால் செய்யக்கூடாமல் போனவற்றை எல்லாம் வருகிற வருஷத்துல அப்பா அந்த தீமையான காரியத்தை வேரோடு பிடுங்கி எரிகிற வல்லமையை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் எங்கள் கரத்தை பிடித்து நடத்துவதற்காக
நன்றி அப்பா. ஓ ரபா லக்கா ரபா, நீ பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நான் அல்லவோ உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் அல்லவோ உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். இம்மட்டும் என் கரம் உன் கையை விட்டுவிடவில்லையே. வருகிற வருஷத்திலும் நானே உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்தி கொண்டு போவேன், உன்னை நடத்துகிற தேவன் நான் தான் என்று அப்பா நீ சொல்வதற்காக நன்றி ராஜா. உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக உமக்கு பின்பதாக நாங்கள் வரும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த மகிமையின் பிரசன்னம் இன்னைக்கு மாத்திரம் இல்லப்பா, வருஷம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும் ராஜா, எங்களை நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது முதலாவது நம்ம செய்ய வேண்டியது நன்றி. ஆண்டவரே நன்றி அப்பா. நீங்க நன்றி சொல்ல சொல்ல கர்த்தர் இன்னும் இன்னும் இன்னுமாக நம்மை உயர்த்துவார், இன்னும் இன்னும் நம்ம மேல் அன்பு கூறுகிறாரே. ஓரபலா ஷிபரி கரபரபா. ஒருவேளை எதையாக நம்ம மறந்து போயிருப்போம், ஆனால் கவலை துக்கமெல்லாம் ஓரமா வச்சிருங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை மாத்திரம் நினைத்து இந்த ஆராதனை நேரத்தில் நன்றின்னு சொல்லலாமா? அந்த 10 குஷ்டரோகில ஒருத்தன் தான் நன்றி சொல்ல வந்தான். ஆனால் நாம் அந்த ஒருத்தனாக என் தேவன் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லும் படிக்கு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. கடந்த வருஷம் குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். எங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. வாழ்நாட்களை எல்லாம் நீட்டித்து கொடுக்கிறவர் நம்முடைய இளமையை ஹல்லேலூயா கழுகு போல புதிதாக்குகிறாராம். வயதாயிடுச்சுன்னு சொல்ல வேண்டாம். மோசே 120 வயதானாலும் அவர் வாலிபன் தான். ஓ காலேப் 85 வயதிலையும் அவர் வாலிபன் தான். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு இந்த வருஷம் இளமையை, வாலிபத்தை, பலனை அவர் கூட்டி கொடுப்பாராக. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை.
மன்னித்து மன்னித்து வருகிறார். எவ்வளவு நம்மை நேசிக்கிறார், எவ்வளவு அவர் தாங்குகிறார். அந்த மேலான கிருபையை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, 2025 திரும்பி பார்க்கும் பொழுது நீர்தான் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் டைரியை திருப்பி பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மாதங்களும் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் ஆண்டவரே அப்பா எத்தனை அதிகம் அப்பா. எங்களுடைய தவறுகளும் கூட எவ்வளவோ அதிகம். எல்லாவற்றையும் மன்னித்து பொறுத்து எங்களை ஆண்டவரே கிருபையாய் உங்க அன்பிலே சேர்த்து கொண்டீர் ஆண்டவரே. எப்படி நாங்கள் மறப்போம்? எப்படி நாங்கள் ஆண்டவரே உண்மை மறப்போம்? உங்க கிருபைகளை, உங்களுடைய வழி நடத்துதலை, உங்க அன்பை, உங்களுடைய நன்மைகளை ஆண்டவரை நினைத்து உண்மை துதிக்கிறோம் அப்பா. தினம் தினம் உலகில் நீ செய்வலவான வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் நீ செய்வலவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. வாரை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த. வாரை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. உனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். உனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. துதி மிகும் வீர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகும் வீர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், ஹalleluya 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 ஹalleluya. அவர் சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை வழிநடத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். லூக்கா 4:18 பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவருடைய அபிஷேகம் எதற்குங்க? தரித்திரருக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு, உபத்திரவப்படுறவங்களுக்கு, வியாதியில், பலகீனத்தில், கடனில், வாழ்க்கையை இழந்து வாழ்க்கை வாழலாமா வேண்டாமான்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிறவங்க, கட்டுண்டு கிடக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த புதிய வருஷம் நான் வாழணும், செழிக்கணும், சம்பரணமாக வாழணும்னு இல்லாமல் நாம் ஆண்டவரை வருகை நோக்கி சீக்கிரமாக போக போகிறோம். இந்த வருஷத்தில் முதல்ல காலண்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக என்னோடு கூட நான் அநேகரை நான் தேவனிடத்தில் கொண்டு வருவேன். நான் தேவனுடைய வாய்க்காலாக இருப்பேன், நான் தேவனுடைய வாயாக இருப்பேன். என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நடக்கும்படி கிறிஸ்துவானவர் நமக்காக ஒரு அடிசுவடுகளை வைத்திருக்கிறார். இந்த வருஷம், இந்த 2026 ஆண்டவரே ஒரு தீர்மானத்தோடு சொல்லுவோம், கடந்த வருஷத்து பாவங்களை நான் இந்த வருஷம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. கடந்த வருஷத்து தவறுகள், கடந்த வருஷம் முறுமுறுப்புகள், கடந்த வருஷ கீழ்ப்படியாமைகள், கடந்த வருஷத்து அசுத்தங்களை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ள நான் மரித்துட்டேன் ஆண்டவரே.
ஆண்டவரே, நான் ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட நான் மரிச்சிட்டேன் இல்லையா, புதிய மனுஷனா நான் பிறந்திருக்கிறேன் அல்லவா, இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே, கிறிஸ்து இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி இயேசு இந்த பூமியில் நடந்தா எப்படி நடந்தாரோ, அவர் இருந்த பொழுது எப்படி நடை போட்டாரோ, எப்படி ஜனங்களை நேசித்தார், எப்படி ஜனங்களுக்கு உபதேசித்தார், எப்படி அற்புதங்களை செய்தார், எப்படி ஜனங்கள் மேல பிரியமா இருந்தார், ஹல்லேலூயா, எப்படி தேவனோடு சஞ்சரித்தார், ஒரு வாழ்க்கை, ஒரு மாதிரி அவர் காண்பிச்சுட்டு போனார். சீசர்களுக்கு சொல்லிட்டு போனார், ரிபாலா ஷதுஹோத்தல லபுத்த ஹோல கபுத்தல லபா ஓரி கலபா, பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது என் போஜனமா இருக்கிறது. இந்த புதிய வருஷத்துல பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். சபைகள் உலர்ந்து கிடக்கிறது, ஓ ரிபா ஷகாதல, தேசம் உலர்ந்து கிடக்கிறது. இந்த உலர்ந்த எலும்புகளிலே அசைவாட வேண்டும் என்றால், ஆவியானவர் அசைவாட வேண்டும் என்றால், ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவை. இந்த தேசத்திற்கு ஒரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவை. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் ஆவியிலே அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுது இஸ்ரவேல் ஜனம் திரும்ப கட்டப்பட்டது, உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. இன்றைய தேசங்கள், சபைகள், சமுதாயங்கள், தெருக்கள், வீதிகள், வீடுகள், குடும்பங்கள், நிறுவனங்கள் உலர்ந்து போய் கிடக்கிறது. இயேசு இல்லை, ஜீவன் இல்லை, செத்து கிடக்கிறார்கள். அவர்கள் உயிர் பெற வேண்டும் என்றால் எசேக்கியேலை போல எழும்ப வேண்டும், எசேக்கியேலை போல எழும்ப வேண்டும். மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் முறை, நீ பேசு, நீ சொல், ஆவியானவர் அசைவாடுவார். ஹல்லேலூயா. அந்த ஒரு பலனோடு, அந்த தரிசனத்தோடு கூட நாம் இந்த புதிய வருஷத்துக்குள்ள நாம் பிரவேசிப்போம். அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே. உற்சாகத்தோடும் வைராக்கியத்தோடும் ஆவியில நிரம்பி இந்த பாடலை பாடி ஆராதிக்கலாமா? ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும், முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம், காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால், காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும், கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் துதி
ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எத்தனை நாட்களுக்கு நான் என்னுடைய கவலை, என்னுடைய துக்கத்தையே நினைத்து கொண்டு இருப்பேன். என்னைய யாராவது ஆறுதல் படுத்த மாட்டாங்களா, என்னைய யாராவது கரம் பிடித்து தூக்கிவிட மாட்டாங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு நம்முடைய பாடுகளையே நினைத்து கொண்டிருப்போம். இந்த காலை நேரத்துல பேதுருவே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உலகத்தை பார்த்து கடலிலே மூழ்கி போவது என்ன? நீ ஆவியிலே தொடங்கினாயே, மாம்சத்துல முடிக்க நினைப்பது என்ன? ஓ, உன் ஆவி இன்றைக்கு அனல் கொள்ளட்டும், உன் ஆவி இன்றைக்கு அனல் கொள்ளட்டும். இதோ பேதுருவை கரம் பிடித்து தூக்கிவிட்ட தேவன் உங்களையும் கூட இந்த காலை நேரத்துல கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார். உங்களுடைய கவலைகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து, இதோ இருதயம் நொறுங்குண்ட ஜனங்களை பார்த்து நீங்க அந்த ஆறுதலின் சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? என் கவலை, என் துக்கம் இல்லப்பா, இதோ நான் புறப்பட்டு போகிறேன். ஓ, துக்கத்துல இருக்க அநேகரை மீட்கும் படிக்கு, இதோ துக்கத்துல இருக்க அநேகரை மீட்கும் படிக்கு, ஆவியிலே சோர்ந்து போயிருக்கிற அநேகருக்குள்ளாக ஆவின் அபிஷேகத்தை கொடுக்கும் படிக்கு இன்றைக்கு என்னை அனுப்புங்கப்பா. ஓ ராக்கா லீபா ராக்கா ரீபா லாக்கா ரபா ரபா. இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பின போது, அப்போஸ்தலர்களை அனுப்பின போது அவங்களுக்குள்ளாக எப்படி அவர் ஆவியை கொடுத்து அனுப்பினாரோ, இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. ஓ, நீங்க போய் பேசும் போது ஒடுங்கி போன ஆவி ஓடி போகும். ஓ, ஜனங்கள் உயிரடைவார்கள். ஓ ரீகா லாபா ரக்கா ரீபா ரக்கா ரபா. மிகவும் உலர்ந்து போன நிலையில இருக்கிற ஜனங்களையும் உயிரடைய செய்யும்படிக்கு தம்முடைய ஆவி இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போமா? என்னை பயன்படுத்துங்கப்பா, அப்படி என்னை பயன்படுத்துங்கப்பா. என் துக்கத்துல நான் அழுது கொண்டிருக்க கூடாது. ஆத்துமாக்களுக்காக நான் பாரத்தோடு அழும்படிக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்கள் மேலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புகிற நாட்களுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடலாமா? இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பும் நாட்கள். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள். இது தள்ளாடும் முழங்கால்கள் புதுபலன் பெற்றுக் கொள்ளும் நாட்கள். இது கோணல்கள் யாவும் நேராக மாறிடும் நாட்கள். இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள். பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. நரம்புகள் உருவாகும், எலும்புகள் ஒன்று சேரும், தசைகளும் புதிதாக தோன்றும். ஆவியின் அசைவாலும் கர்த்தரின் வார்த்தையாலும் புது ஜீவன் உனக்குள்ளாய் தோன்றும். நரம்புகள் உருவாகும், எலும்புகள் ஒன்று சேரும், தசைகளும் புதிதாக தோன்றும். ஆவியின் அசைவாலும் கர்த்தரின் வார்த்தையாலும் புது ஜீவன் உனக்குள்ளாய் தோன்றும். பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, தீர்க்க தரிசன முறை உன் வாயிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை பேசு சபையே, பேசு சபையே பேசு. மேகங்கள் சூழ்ந்திடவே, இரைச்சலும் பெருகிடவே, பெருமழை தேசத்தில் பெய்யும். கல்வாரி இரத்தத்தாலே ஜாதிகள் மீட்கப்பட்டு கர்த்தரை தெய்வமாக வணங்கும். மேகங்கள் சூழ்ந்திடவே, இரைச்சலும் பெருகிடவே, பெருமழை தேசத்தில் பெய்யும். கல்வாரி இரத்தத்தாலே ஜாதிகள் மீட்கப்பட்டு கர்த்தரை தெய்வமாக வணங்கும். பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு
சுவிசேஷத்தை சொல்லட்டுமா வேணாமா, இவங்க கேட்பாங்களா இல்லையா, அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டான்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஆவியின் அபிஷேகத்தோடு கூட தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுவது மாத்திரமே. இன்றைக்கு அதற்காக ஒப்பு கொடுப்போமா? நான் பேசுவேன் ஆண்டவரே, என் தேவன் என் நாவிலே வைக்கிற வார்த்தையே அன்றி வேறொன்றையும் நான் பேசாமல் இதோ தீர்க்க தரிசனம் உரைக்கும் படிக்க உம்முடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்கப்பான்னு கேட்போமா? சபையே நீ பேசு, சபையே நீ பேசு. இது மௌனமா இருக்கிற காலம் அல்லவே, அறுவடை மிகுதியாக இருக்கிறதே. உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவா இருக்கிறது. என்ன இன்றைக்கு அறுவடையின் எஜமான் உன்னுடைய கரத்திலே அறிவாளை கொடுத்து அனுப்புகிறாரே. ஓ களத்திலே தானியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் படிக்கு, அவருடைய ஆலயத்திலே ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கும் படிக்கு ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்துல அப்பா நீங்க அபிஷேகிக்கிறீங்க ஆண்டவரே. இதோ நாங்கள் மௌனமா இருக்க மாட்டோம். சபையே நீ பேசு. ஜாதிகள் நடுங்கிடவும், தேசங்கள் வியந்திடவும், கர்த்தரின் கிரியைகள் தோன்றும். மரித்தோர் பள்ளத்தாக்கில் துதிக்கின்ற சேனை ஒன்று கர்த்தரின் ஜீவன் பெற்று எழும்பும். ஜாதிகள் நடுங்கிடவும், தேசங்கள் வியந்திடவும், கர்த்தரின் கிரியைகள் தோன்றும். மரித்தோர் பள்ளத்தாக்கில் துதிக்கின்ற சேனை ஒன்று கர்த்தரின் ஜீவன் பெற்று எழும்பும். பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. ஜீவனை பேசு, ரட்சிப்பை பேசு, சுவாசத்தை பேசு, அற்புதத்தை பேசு. ஜீவனை பேசு, ரட்சிப்பை பேசு, சுவாசத்தை பேசு, அற்புதத்தை பேசு. சபையே நீ எழும்பிடு, காற்றே நீ வீசிடு. சபையே நீ எழும்பிடு, காற்றே நீ வீசிடு. எழுப்புதல் காற்று வீசிடுதே, தேசத்தில் எழுப்புதல் பரவிடுதே. எழுப்புதல் காற்று வீசிடுதே, தேசத்தில் எழுப்புதல் பரவிடுதே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. ஓஹோ அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. வீசட்டும் வீசட்டுமே பரிசுத்த ஆவியானவரே, காற்று வீசட்டுமே, காற்று வீசட்டும், வீசட்டும் வீசட்டுமே என் இந்திய தேசத்திலே, தேசத்தில் வீசட்டுமே. ஆவியானவரே, அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. ஓ அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கும் காற்று சேனையா எழும்பிட வீசிடுதே. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கும் காற்று சேனையா எழும்பிட வீசிடுதே. தீர்க்க தரிசன எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுதே. ஓஹோ தீர்க்க தரிசன எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுதே. வீசட்டும் வீசட்டுமே, காற்று வீசட்டுமே, பரிசுத்த ஆவியானவரே, காற்று வீசட்டும் வீசட்டுமே, தேசத்தில் வீசட்டுமே. தீர்க்க தரிசன எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுவே. ஓஹோ தீர்க்க தரிசன எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுவே. ஆதாமை சிருஷ்டித்த ரூவா காற்று புதிய காரியங்கள் உருவாக்குதே. இந்த புதிய வருஷத்துல புதிய காரியங்களை கர்த்தர் உருவாக்கி கொடுங்கப்பா. புதிய காரியங்கள் உருவாக்குதே. உருவாக்கும் காற்று உயிர் தரும் காற்று என் மேலே வீசிடுதே. ஓ உருவாக்கும் காற்று உயிர் தரும் காற்று என் மேலே வீசிடுதே. வீசட்டும் 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 வீசட்டும்
அக்கினி நாவாய் இறங்கிடுதே. மேல் வீட்டறையிலே வீசிய காற்று அக்கினி நாவாய் இறங்கிடுதே. அக்கினியின் காற்று எழுப்புதல் காற்று சபையில் வீசிடுதே. அக்கினி காற்று ஆண்டவரே எங்கள் சபையில வீசட்டும். ஒவ்வொரு சபைகளிலும் அக்கினி ஊற்றப்படுவதாக. வீசட்டும் வீசட்டுமே ஆவியானவரே, காற்று வீசட்டுமே. வீசட்டும் வீசட்டுமே கல்வாரியிலிருந்து புறப்படுகிற காற்று வீசட்டுமே. அக்கினியின் காற்று எழுப்புதல் காற்று சபையில் வீசிடுவே. ஓஹோ அக்கினியின் காற்று எழுப்புதல் காற்று சபையில் வீசிடுவே. எலியாவின் இடத்துல அவரை நோக்கி பார்த்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டது போல இந்த காலை நேரத்துல உங்களுடைய கண்களை பரத்துக்கு நேராக ஏறெடுத்து இதோ அவர் தருகிற அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? அக்கினிமயமான நாவுகள் ஆண்டவரே இந்த காலை நேரத்துல எங்கள் மேலேயும் இறங்கி வரட்டும் அப்பா. அப்போஸ்தலர்கள் மேல இறங்கின பரிசுத்த ஆவியின் வல்லமை இங்கிருக்கிற ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினியின் காற்று இந்த சபையிலே வீசட்டும் அப்பா. எங்கள் மூலமாக தேசத்தில் எல்லாம் வீசட்டும் ஆண்டவரே. ஓ ரபலா கரபலா அழுக்கு குப்பை எல்லாம் இப்பொழுதே அந்த காற்று தூரமாக பறக்கடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எங்களை மூடி போட்டிருந்த பாவ அழுக்கு குப்பை எல்லாம் இப்பொழுது பரிசுத்த காற்று வீசி அடித்து கொண்டு போனதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற அக்கினியின் காற்றுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரக்கலி பரக்க ரப ரப ரிக்க ரப ரப. இதோ என் தேசத்தின் மேல ஆவியானுடைய காற்று வீசுகிறது. பதரை எல்லாம் அது பறக்கடிக்க செய்து கோதுமையை எல்லாம் இப்பொழுது களஞ்சியத்துல சேர்க்கிறதே. ஓரிஷா பரிக்க ரப லக்க ரப. தனிந்து போய் இருக்கிறாயோ, தனிந்து போய் இருக்கிறாயோ, ஆவியில தனிந்து போய் இருக்கிறாயோ, இப்பொழுது உன்மேல அக்கினியின் காற்று வீசுகிறது. முன்னை விட இன்னும் அதிகமாக கொழுந்து விட்டு எரியும் படிக்கு அப்பா எங்க மேல அந்த காற்று வீசட்டும் ஆண்டவரே. வீசட்டும் ஆண்டவரே. பற்றி எரியும் படிக்கு காற்று எங்கள் மேல வீசட்டும் அப்பா. ஓரிஷா பரிக்க ரப ஓரிஷா பரிக்க ரப லக்க ரப. ஒவ்வொரு முறையும் நீ வேதத்தை வாசிக்கும் போது உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியும் படிக்கு இன்றைக்கு அந்த காற்று உன் மேலே வீசுகிறதே. ஓரிஷி பரக்க ரிபலா ஓரிஷா பரிக்க ரப லக்க ரப ஓரிஷா பரிக்க ரப. நீ பார்வோனின் ரதத்தை முந்திக் கொண்டு ஓடணும். ஆகாபின் ரதத்தை நீ முந்திக் கொண்டு ஓடணும். எலியாவே நீ சோர்ந்து போகாத. ஆகாபின் ரதத்தை முந்தும் படிக்கு உன்னை உந்தி தள்ளுகிற பரிசுத்த ஆவியின் காற்று இதோ உன் மேலே வீசுகிறது. உன்னுடைய பலத்தினால நீ கடக்க முடியாத காரியத்தை ஆவியின் பலத்தினால வருகிற வருஷத்துல நீ கடந்து போவாய். தேவன் உன்னை கடந்து போக செய்வார். மாம்ச பலத்துல முடியாதுதான், என்னால முடியாது, ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடுமே. என் தேவனால் எல்லாம் கூடுமே. பார்வோனின் ரதங்களை கவிழ்த்திட்ட காற்று, சத்துருக்களின் சேனையை கவிழ்த்திட்ட காற்று. போன வருஷத்தோட எகிப்தின் அடிமைத்தனம் முடிந்தது ஆண்டவரே. அப்பா எகிப்தின் அடிமைத்தனம் முடிந்தது. இதோ எங்களை நடத்துகிற தேவன் எங்களுக்கு முன்பதாக நீங்க போறீங்கப்பா. எங்களை கானானுக்குள்ளாக வழி நடத்தி கொண்டு போறீங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. செங்கடலை பிளக்கும் படிக்கு எங்களுக்கு முன்பதாக நீர் போறீங்கப்பா. ஓரிஷா பரிக்க ரப லக்க ரப. செங்கடலை இரண்டாக பிளந்திட்ட காற்று இன்றைக்கு எங்களுக்கு முன்பதாக வீசுகிறது ராஜா. அது வீசுகிறது அப்பா. செங்கடல் பிளக்கிறது ராஜா. இத்தனை வருஷமா இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு பெரிய கடலை தாண்டி எப்படி போவே நீ நினைத்தாயே? இன்றைக்கு உன் கண்கள் காண செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. பாதையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நீ அழுகையோடு அல்ல, ஆனந்த சத்தத்தோடு உன் தேவனை ஆராதித்துக் கொண்டு அந்த செங்கடல் வழியாக நீ கடந்து போவாய். உன் கண்கள் காண, உன் கண்கள் காண உன்னை
அடிமைப்படுத்தின சகல கிரியைகளையும் அந்த செங்கடலிலே கர்த்தர் அமிழ்த்தி போடுவதை நீ பார்ப்பாய். இன்று கண்ட எகிப்தியனை, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ பார்த்த எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. உன்னுடைய தோள்களின் மேல கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாரே. ஓ ரஷிவா ராகா ரிவாலா கரபா. செங்கடலை நான் பிளந்தேன் மகனே, செங்கடலை நான் பிளந்தேன் மகளே. யோர்தானை பிளக்க வேண்டுமானால் உன்னுடைய தோள்களின் மேல உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு தைரியமா நீ காலவை. யோர்தான் ரெண்டாக பிளக்கும், பாதை உண்டாகும். அநேக ஜனங்களை அதன் வழியாக கானானுக்குள்ளாக நீ நடத்தி கொண்டு போவ. ஓரா ஷீகா ரபா லீகோ ரபா ஷீகா ரபா லக்கா ரபா ஓரி ஷபரி கரபா. எந்த தாகோனை பார்த்து நீ பயந்த, எந்த பெலிஸ்திய ஆவியை பார்த்து நீ பயந்த, எந்த அடிமைத்தன ஆவியை பார்த்து நீ பயந்த, இன்றைக்கு உன் தோள்களின் மேல என் உடன்படிக்கை பெட்டியை நான் வைக்கிறேன். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தாகோன் தலைக்குப்புற விழுந்து போகும். உன்னை அடிமைப்படுத்தின காரியங்கள் தலைக்குப்புற விழுந்து போவதை நீ பார்ப்பாய். உடன்படிக்கை பெட்டியை விட்டு விடாதன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னுடைய துக்கத்தினால, உன்னுடைய சோதனைகளுக்கு மத்தியில உடன்படிக்கை பெட்டியை விட்டு விடாதே. தேவ பிரசன்னத்தை இழந்து போகாதே. ஓரி பாலா ஷதா ரிபா ரக்கா ரபலா ஓரி ஷதா ரிபா ரிகா பாலா கரபலா கரபா. எத்தனையோ வருஷம் கடந்து போயிருச்சுப்பா என் வாழ்க்கையில. அதே போல இன்னொரு வருஷம் தானே நினைக்க வேண்டான்னு கர்த்தர் சொல்றார். எத்தனையோ நாள் எலியாவோடு கூடவே இருந்தாரு. ஆனா எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வந்தது. அன்றைக்கு ரெட்டிப்பாக எலிசா அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொண்டது போல இந்த வருஷத்துல என் தேவனாகிய கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகளால், ரெட்டிப்பான உங்களை அவர் சொல்றது ஒரே காரியம். எலிசா எலியாவை மாத்திரம் நோக்கி பார்த்தது போல நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்பாயானால் ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான வரங்கள், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நான் உனக்கு தருவேன். விசுவாசத்தோடு இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நாம் கடந்து போலாமா? என் இயலாமையின் நேரங்களில் எல்லாம் செயல்பட்ட தேவன் நீங்க தான்ப்பா. எங்களை பலப்படுத்தின தேவன் நீங்க தான்ப்பா. எங்களை கடக்க செய்த தேவன் நீங்க தான்ப்பா. வெறும் கோலும் தடியுமாக நாங்கள் பிழைக்க சென்றாலும் 2 பரிவாரத்தின் ஆசீர்வாதம் டபுள் ஃபோல்ட் பிளெஸிங்கா கொடுக்குறீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லளவு சந்தேகப்படாமல், ஒரு கடுகளவு சந்தேகம் கூட இல்லாம நிச்சயமா இந்த வருஷத்துல ரெட்டிப்பான நன்மையை நீங்க தரீங்க நாங்க விசுவாசிக்கிறோம்னு சொல்லி இந்த பாடலை பாடலாமா? இயலாமையில் நீ செயல்படுவீ, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீ, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இரு கோலும் கையும் இரு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும்
இரு பரிவாரமாய் உம்மால் அன்றி இது யாரால் கூடும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. யாக்கோபே, நீ என் தாசன். நான் உன்னை உருவாக்கினேன். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் அசாத்தியங்கள் சாத்தியமே இந்த வருஷம் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே அசையாத மலை கூட அசைந்திடுமே
இருக்கலாம். ஆண்டவரே, கையில வந்தது கையில கிடைக்காம போயிருச்சு ஆண்டவரே. நான் ரிசீவ் பண்ணல, நான் பெற்றுக்கொள்ளல, நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. என் கையை விட்டு போயிருச்சு ஆண்டவரே. கண்ணுல பார்த்தேன், கையிலையும் பிடிச்சேன், ஆனா என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா இன்றைக்கு நான் இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தருவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே கொடுக்க முடியாதது, ஆண்டவரே உலகத்துல எனக்கு கிடைக்காதது பரலோகத்தில் இருந்து தேவன் எனக்காக செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா, கேட்பாரற்ற கிடக்கிற என்னை, நாதியற்ற என்னை தேடி வந்து விசாரித்து உதவி செய்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, யாருமே என்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கும் பொழுது நீதான் எனக்கு வேணும்னு சொல்லி எனக்கு ப்ரிஃபரன்ஸ் காட்டுனவர் நீர் ஆண்டவரே. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்தது நீங்க ஆண்டவரே. உங்க அன்பை நான் நினைப்பேன், உங்க அன்பை நான் துதிப்பேன். போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியம். வருஷத்துல என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறி இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. உங்கள் ஆவி மனிதனிலே அந்த எல்லா துதியும் ஆவி மனிதனிலே அந்த ஆவி அபிஷேகம் அந்த தேவ கிருபை நம்மை நிரப்பி கர்த்தரை துதிப்போமா. மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரக்கிருபை செய்ய. எந்த மனுஷரும் செய்ய முடியாதது என் தேவன் எனக்காக இந்த வருஷம் செய்வார். செய்யாததை பரக்கிருபை செய்திடுமே. தானாக முன்வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவினீரே. முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் கரங்களை உயர்த்தி எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அல்லேலூயா, 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 ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கைமீறி போன காரியங்கள் கடந்த வருஷத்துல எத்தனையோ விஷயங்கள் நாங்க சொல்றோம், என் கைய மீறி போயிடுச்சுப்பா, என் பிள்ளைங்க என் கை மீறி போயிடுச்சுப்பா, என் வீட்டு சூழ்நிலை என் கை மீறி போயிடுச்சுப்பா, என் வேலை ஸ்தலத்துல என் கை மீறி போன காரியங்கள் உண்டு. என் ஊழியத்துல நான் செயல்பட முடியாத சூழ்நிலையில என் கை மீறி போயிருச்சு. இனி நான் என்ன செய்வேன்? ஆனா கர்த்தர் இந்த வருஷத்துல எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்து
எல்லாவற்றையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளாக கொண்டு வந்து வைக்கிறதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போமா. என் கை மீறி போயிருச்சு, ஆனா கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தபடியினால அவர் எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல வைத்து உருவாக்கி, உன்னதத்துல வைத்து உருவாக்கி நேர்த்தியாய் நம்ம கரத்துல திருப்பி இந்த வருஷத்துல கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் சொல்வோமா. அவருக்கு நன்றிப்பா. என் பிள்ளைங்க, என் வாழ்க்கை, என் ஊழியம், என் வேலை, எனக்கு உண்டான எல்லாத்தையும் கைமீறி போனதுல உங்க கையில சேர்ந்தபடியால நீங்க நேர்த்தியாய் உருவாக்கி இந்த வருஷத்துல என் கையில கொடுக்குறீங்கப்பா, பெற்றுக்கொண்டே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நன்றி சொல்லி எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா புகழும் ஒருவருக்கே உரித்தாகன்னு சொல்லி வணங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.